ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் மாதம் வந்தாலே எல்லா அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ஒரு பயம் வரும். என்ன காரணம்னா, இந்த மாதத்துல தான் 10வது 12வது படிக்கிற குழந்தைங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். அப்போ அவங்க நல்லா படிக்கணும்னு அவங்க ஒரு தெளிவோடு இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவால் நாம் என்ன சொல்லுவோம், தம்பி நீ நல்லா படிச்சிட்டியாப்பா, நல்லா எக்ஸாம் எழுதிருவியா அப்படிங்கிற ஒரு பயம். நாம் அவங்ககிட்ட பேச பேச குழந்தைங்க கிட்ட பேச பேச அவங்களுக்குள்ளேயே ஒரு பயத்தை உருவாக்கிடுவோம் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி எத்தனை பேர் பயப்படுறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹயக்ரீவர் மந்திரம், ஹயக்ரீவர் அப்படிங்கிறவர் யாருன்னு பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹயக்ரீவர் அப்படின்னு நம்ம எப்படி கல்விக்கு கடவுளாக அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு சரஸ்வதின்னு சொல்கிறோமோ, சரஸ்வதியுடைய குரு தான் ஹயக்ரீவர். சரஸ்வதி பகவானுக்கு தாய்க்கே ஏதாவது ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஹயக்ரீவர்கிட்ட தான் போய் அதை தெளிவுபடுத்திட்டு வருவாங்களாம். அப்படியாப்பட்ட ஹயக்ரீவரோட மந்திரத்தை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளோட ஞாபக சக்தி அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக கிடைக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படணுங்கிற ஒரு அவசியமும் இருக்காது. அது என்ன மந்திரம், எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்த்துடலாம். பசங்க காலையில் எழுந்திரிச்சுன்னே குளிச்சுட்டு வந்துடுவாங்க இல்லையா? அப்போ சாமி கும்பிட போகும்போது உங்ககிட்ட ஹயக்ரீவர் ஃபோட்டோ இருந்தால் ஓகே, அது இல்லைன்னா பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலே போதுமானது. பெருமாள் ஃபோட்டோக்கு அன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு துளசியை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன கற்கண்டோ அல்லது பாலோ ஒரு நெய்வேத்தியமாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மந்திரத்தை, ஹயக்ரீவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், நீங்களும் இந்த மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. சொல்லலாமா? ஓம் தம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹௌச்சௌ பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை எவ்வளோ ஒரு 3 முறை சொல்ல முடியுமோ, ஒரு 5 முறை சொல்ல முடியுமா சொல்லுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.